நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவை நடிகை காயத்ரி ரகுராம் வெளுத்து வாங்கியுள்ளார். சமீபத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார். அந்த வகையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது நடிகை த்ரிஷா குறித்து அவர் பேசியது தற்போது பெரும் பூதாகரமாக வெடித்துள்ளது. ஏவி ராஜுவின் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து வரும் இயக்குனர் சேரன் உள்ளிட்ட பல்வேறு திரை பிரபலங்கள் இந்த விஷயத்தில் நடிகர் சங்கம் உடனே தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அண்மையில் பாஜகவிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்துள்ள பிரபல நடிகை காயத்ரி ரகுராம் ஏவி ராஜுவை கடுமையாக விமர்சித்து பதிவு வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நடிகர்களை தரக்குறைவாக பேசிய ஏவி ராஜு மீது நடிகர் சங்கம் நிச்சயம் வழக்கு தொடர வேண்டும் என கூறியிருக்கிறார். ஏவி ராஜு இந்த மனநிலையுடன் பாஜகவில் இணைந்தால் தாம் ஆச்சரியப்பட மாட்டேன் என கூறியுள்ள அவர், தேசிய மகளிர் ஆணையமும் நடிகை குஷ்புவும் இதை கண்டு அமைதியாக இருக்கின்றனர் என தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த மலிவு மனப்பான்மை கொண்ட நபருக்கு ஏன் திமுகவை சேர்ந்த ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என கேள்வி எழுப்பியுள்ள காயத்ரி, ஏன் அவரை நடிகைகள் மற்றும் பெண்களை பற்றி மலிவாக பேச அனுமதித்தார்கள் என்றும் இப்படிப்பட்டவர்கள் மீது தமிழ்நாடு அரசு ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தனது பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.